ராம்ஜி சார் 2026ல சிம்மராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான அந்த 3 ஜாக்பாட் இருக்கும் சார்? ஜாக்பாட் நம்பர் 1 என்றால் முதல் விஷயமாக என்ன சொல்லலாம்? இது என்ன சொல்றது? இப்போ நான் உங்களுக்கு என்ன அதாவது வந்து ஏதாவது சொல்லுங்க சார். சொல்கிறேன் இருங்க, வெறும் யோசிக்க விடுங்க. இப்போ 12ஆம் இடத்துல அவ்வளோ யோசிக்கிற அளவுக்கா இருக்குது நிலமை சார். பிஃபோர் ஜூன் வேணால் சொல்லிடுறேன், இப்போயே பிஃபோர் ஜூன் வேணால் சொல்லிடுறேன். ஏன்னா பிஃபோர் ஜூன் வந்து குரு பகவான் 11ல் இருக்கார், 11லேருந்து 5 பார்க்குறாரு, ஜாக்பாட்னு வச்சுக்கிங்க. ஆஃப்டர் ஜூன் உங்களுக்கு ஒரு செலவு மந்த்து தான், அதை பற்றி பேச வேண்டாம். ஸோ பிஃபோர் ஜூன் ஆஃப்டர் ஜூன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல விஷயம். நான் பிஃபோர் ஜூன் ஆஃப்டர் ஜூன் 2 ட்ராவலாக போயிடுறேன். ஜனவரி 1ஆம் தேதி ஒரு சூப்பரான ஜாக்பாட் நம்பர் 1 என்ன அப்படின்னா 5 கூடியவன் 11ல் இருப்பதால் கன்ஃபார்மாக குழந்தை பிறந்துடும், கன்ஃபார்மாக சொத்து விஷயம் முடிஞ்சிடும். நிறைய நாள் வந்து இதில் நிற்கிது, இது ப்ராப்ளத்தில் நிற்குது, பஞ்சாயத்தில் நிற்கிது, கோர்ட்டில் நிற்கிது, என்னன்னே தெரில. கீழ்கோர்ட்டில் வாங்கிட்டாங்க, மேல்கோர்ட்டில் வாங்க போகிறாங்க. அவங்க வாங்கிட்டாங்கன்னா நம்ம சொத்து நம்ம கையை விட்டு போயிடும். அதெல்லாம் ஒன்றும் கையை விட்டுலாம் போகாது, உங்களுக்கு தான் வரும். 11ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார். 5 குடையவன் 11ல். நம்ம பிள்ளைகளால் மன சந்தோஷம்.